தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கீதா பிரபு செய்திருந்தார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் சுமார் 2000 பேருக்கு புடவைகள் மற்றும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் நோக்கில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் பெண்களுக்கு புடவைகளும் வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஏராளமாக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர்.
பஸ் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க இடது கை பக்கத்துல இருக்கிறவங்க வரிசையா வாங்க, வாங்கிட்டு இந்த பக்கமா வந்து வெளியே போங்க. அங்க கீழே நிக்கிறவங்க அவங்க கையில டோகன் இருந்தா மட்டும் மேல அனுப்புங்க. கீழே டோகன் வாங்கிட்டு மேல அனுப்புங்க. நம்ம பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. இந்த பக்கத்துல நம்ம வழி போவோம், இந்த பக்கம் அனுப்புவாங்க. பப்ளிக்க கரெக்டா வெளியே அனுப்புங்க. அந்த அனுப்புங்க, வரிசையா அனுப்புங்க, டோகன் வாங்கிட்டு வரிசையா அனுப்புங்க. எல்லாருமே தள்ளாதீங்க, வரிசையில் நில்லுங்க. எல்லாருமே ஒரே பக்கமா வரிசையில் நில்லுங்க. அனுப்புங்க. யார் அந்த கிட்ட எடுத்து போறாங்களோ பொருள் வாங்கிட்டு போறாங்க, நம்ம வாங்கிட்டு போங்க. வரிசையா அனுப்புங்க, வரிசையா அனுப்புங்க. டோகன் வாங்கிட்டு வரிசையா அனுப்புங்க. அந்த டோகன் பாருங்க, யாருமே தள்ளக்கூடாது. ஒருத்தர் பின்னாடி வாங்க. ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் பெரம்பூர் மக்களே. உங்க எல்லாத்தையும் நான் ஆக்சுவலா சந்திக்கணும், இங்க சிவாவோட ஃபுல்லா ஒரு விசிட் வரணும், உங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த தொகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதி. எனக்கு சிவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி தெரியுமா, தோனி மாதிரி, கேப்டன் கூல் மாதிரி எல்லாத்துக்கும் ஜாலியா இருப்பாரு, கேஷுவலா இருப்பாரு, என்ன மாதிரி. அதனாலதான் நானும் ஒரு ஈஸியா கனெக்ட் ஆகிட்டோம். ஒரு அற்புதமான மனிதர். உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆள் இருக்காருல்ல சிவா, ரொம்ப அற்புதமான ஒரு ஆள், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அதெல்லாம் தாண்டி இவரோட ஸ்பெஷாலிட்டி சொல்றேன். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் என்ன யாருன்னா சிவா. எனக்கு இன்னைக்கு என்னன்னா ரெண்டு சந்தோஷம். ஒண்ணு, நான் ஆக்சுவலா ரொம்ப நாளா வரணும் இங்க பெரம்பூருக்கு, சிவா கூட எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் ஃபுல்லா அவங்களோட ஏரியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு தளபதியோட பர்த்டே அன்னைக்கு, புரட்சி தளபதியோட பர்த்டே அன்னைக்கு உங்களெல்லாம் பெரம்பூர் மக்கள் செல்லங்களா உங்களை பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம். நான் எங்க இருந்து வர்றேன்னு தெரியுமா? புரட்சி தளபதி எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாரோ எக்மோர்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம், அந்த செல்லங்களுக்கு மோதிரம் போட்டுட்டு வரேன்.
ரெண்டு சந்தோஷம். ஒண்ணு, நம்மளுடைய தலைவர் போன்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க நலத்திட்டங்கள், அங்க ஒர்க் பண்றவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ், அவங்களுக்கு யூனிஃபார்ம் சேலை இதெல்லாம் கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி. பெரம்பூர்ல உங்களை சந்தித்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா நான் சென்னையில எனக்கு நான் நின்றுதான் 2 இடத்த சூஸ் பண்ணியிருப்பேன். ஒண்ணு அண்ணா நகர், நான் வளர்ந்த இடம். நான் என்னதான் தூத்துக்குடியில பிறந்திருந்தாலும், தூத்துக்குடி என்னோட சொந்த ஊரா இருந்தாலும், நான் கம்ப்ளீட்டா வளர்ந்தது எல்லாமே அண்ணா நகர்ல தான். அதனாலதான் என்னுடைய பேஸ்புக்ல போட்டிருப்பேன், born in தூத்துக்குடி, raised in அண்ணா நகர், born PVK. இன்னொன்னு, நான் பெரம்பூர் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஒண்ணு அண்ணா நகர், இல்லைன்னா பெரம்பூர்ல நான் சூஸ் பண்ணிருப்பேன். ஆனா தலைவர் சூஸ் பண்ணது நீங்க சொந்த ஊர்ல நின்று தூத்துக்குடி அப்படின்னு. அங்க என்னோட பிரச்சாரத்துல லாஸ்ட் டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொன்னேன், அந்த மக்கள்கிட்ட கேம்பெயின்ல, லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயின்ல தூத்துக்குடியில சொன்னேன், மக்களே என்னை கைவிட்டுறாதீங்க, என்னையும் என் நண்பரையும் எப்படியாவது ஜெயிக்க வைத்திருங்க. நாம இந்த வருஷம் ஜூன் 22 தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய வெற்றியை அவருக்கு பரிசா கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டோம், ஆட்சி அமைச்சிட்டோம். நம்ம புரட்சி தளபதி இந்த தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆயிட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி, இதே 33 கரெக்டா 33 வருஷத்துக்கு முன்னாடி, இதே ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு நானும் சஞ்சீவ் மட்டும் அவர் வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ஒரு படம் 2 படம் தான் எடுத்திருக்காரு, பெரிய ஸ்டார் கிடையாது. நானும் சஞ்சீவும் நைட்டு கேக் வாங்கிட்டு கரெக்டா 12 o'clock அன்னைக்கு கட் பண்றோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அங்கே அவர் கூட இருந்துட்டு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, யாருமே இல்ல. தலைவர் கொஞ்சம் டல்லா இருந்தாரு. அப்ப நான் சொல்றேன், கவலைப்படாத நண்பா, உங்களுடைய இந்த பிறந்த நாள லட்சக்கணக்கான பேரு, கோடிக்கணக்கான பேர் கொண்டாடுற மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க நம்ம தங்க தளபதியோட பிறந்த நாள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. எனக்கு தூத்துக்குடி தொகுதியில ஜெயிச்சது பெருமை கிடையாது, நான் எம்எல்ஏ ஆனது பெருமை கிடையாது, நான் அமைச்சரானது பெருமை கிடையாது, நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு நடிகனாகவோ ஒரு இயக்குநராகவோ இருக்கிறது எனக்கு பெருமை கிடையாது. தளபதியோட நண்பன் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு பெருமை. இந்த வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் சிவாவுக்கும் இதை ஏற்பாடு செஞ்ச உங்க எல்லாருக்கும் மேடம் தேங்க்ஸ். மேடம் தேங்க்ஸ். லவ் யூ ஆல்.